அஞ்சப்பர் செஃப் ஜோசப் ராஜ். இப்போது உங்களுக்கு சிக்கன் விங்லெஸ் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பெப்பர், சால்ட்டு, அஜினாமோட்டோ, கார்ன்ஃப்ளோர், மைதா, இஞ்சி, பூண்டு, சின்ன நறுக்கின ஆனியன், கிரீன் சில்லி, சாஸில் டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி பேஸ்ட்டு, முட்டை. இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யணுன்றது செய்து காட்ட போகிறேன். ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்ட சிக்கன் விங்லெஸ் பீஸ், சிக்கன் வந்து விங்ஸு பீஸ், ரெக்க பீஸ் வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு போட்டுக்கேன். இதுக்கு தேவையானது முட்டை, ஒரு அரை முட்டை அப்படி இருந்தால் போதும். முட்டை தேவையான சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் ஒயிட் பெப்பர், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மைதா, ஒரு ஸ்பூன் மைதா, கொஞ்சம் சோயாபீன் சாஸ், இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். சின்ன குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சிக்கன் விங்லெஸ் போனோட விரும்பி கடித்து நல்லா ருசியாக சாப்பிடக்கூடிய ஒரு வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பொருள் இது. மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஆயில் ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் விங்லெஸ் ஆயில் இப்போது இதை அடுத்தது இப்போது சிக்கன் ரெடி ஆகி கொண்டு ஃப்ரை ஆகி கொண்டு இருக்குது. இப்போ அதுக்குள்ளே இதோட தேவையான சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சிக்கனுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கிறோம். சிக்கன் இங்கே ஆயில் ரெடி ஆகி கொண்டு இருக்கும்போது 5 நிமிடத்தில் ரெடி பண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில், சிறிதளவு பூண்டு, சிறிதளவு இஞ்சி, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய், கொஞ்சம் செல்லரி லீஃப், கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆக வேண்டும். அதன் பிறகு சிறிதாக நறுக்கிய குடமிளகாய், அதுக்கு சிறிதாக வைக்கிய ஆனியன், சிக்கன் விங்லெஸ்க்கான மசாலா ரெடியாகி கொண்டு இருக்குது. சிக்கனும் ஃப்ரை ஆகிவிட்டது. இப்போது அதுக்கான மசாலாக்கான சாஸ் ரெடி பண்ணுவோம். தேவையான ஒரு அரை ஸ்பூன் சோயாபீன் சாஸ், அதிகமாக வேணால் கலர் கருப்பாகிவிடும். ஒரு 1/4 ஸ்பூன் வினிகர், ஒரு ஸ்பூன் சில்லி பேஸ்ட், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சாதாரண சிறிய வீட்டில் உபயோகக்கூடிய சின்ன டீஸ்பூன் 2 சாஸ், தேவையான சால்ட்டு, ஒயிட் பெப்பர், ஒயிட் சுகர், அதுக்கான மசாலா சாஸ் ரெடி ஆகிவிட்டது. ஒரு சிக்கன் விங்லெஸ் மசாலா ரெடி, சிக்கன் ரெடி ஆகிவிட்டது. கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தழை, நல்லா வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஒரு சிக்கன் விங்லெஸ் ரெடி ஆகிவிட்டது. 5 நிமிடத்தில் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சிறிய நல்ல ருசியான ஒரு உணவு. சூப்பரான சிம்பிளான ஒரு 10 நிமிடத்தில் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். நீங்களும் இதை செய்து பார்த்து மகிழுங்கள்.